ஏஆர் ரஹ்மானுக்கு சில ஆலோசனைகள் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ தான் வந்துச்சு. அதை அப்படியே யூடியூப்லேயும் ஏற்றுவோன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எழுதின அந்த பதிவை அப்படியே யூடியூப்லேயும் ஏற்றுறேன். அதை பார்ப்போமா? உங்களின் முன்னேற்றத்தை கடந்த 20 வருடங்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறேன். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறும் அந்த தன்னடக்கத்தை கண்டு வியந்துள்ளேன். இளையராஜா, எம்எஸ்வி என்று பல மூத்த இசையமைப்பாளர்கள் மேடையில் சந்தித்தாலும் இதுவரை அவர்களின் கால்களில் விழுந்ததில்லை. சுயமரியாதைக்காரர், இறைவனுக்கு மட்டுமே எனது தலை சாயும் என்ற கொள்கையுடையவர். கடவுள் ஸ்தானத்தில் உங்களை சிலர் மேடையில் உயர்த்திய போது அதனை கடுமையாக அங்கே எதிர்த்தவர். ஏன்னா கமால்காண்டு ஒரு பாடகர் காலில் விழ வந்தாப்புல ஏஆர் ரஹ்மானுடைய காலில். உடனே தடுத்து நிறுத்தினார். அது மாதிரிலாம் காலில் விழக்கூடாது, இறைவன் மட்டும் தான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம பார்த்தோம் சரிகமப்பாவில், ஹிந்தி சரிகமப்பாவில். காலை நேர தொழுகை தவறிவிடக்கூடாது என்பதற்காக ஒளிப்பதிவை இரவு முழுக்க வைப்பவர். 5 வேளை தொழுகையை தவறாமல் தொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர். மாற்று மதத்தவர்கள் மத்தியில் அதிகம் வேலை செய்தாலும் அனைவரிடம் எந்த முருகலும் இல்லாமல் அன்போடு அனைவரையும் அரவணைத்து செல்பவர் என்று உங்களின் நல்ல செயல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வளவு நல்ல செயல்களுக்கு சொந்தக்காரரிடம் சில குறைகள் இருப்பதை நான் அறிவதால் அதனை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த பதிவிலே சில குறைகளை பதிக்கிறேன். மனிதர்களுக்கு தலைவணங்காத நீங்கள் இறந்துவிட்ட ஒரு சில அடியார்களின் சமாதிகளில் உங்கள் தலையை சாய்க்கிறீர்கள். நாகூர் தர்கா, அஜ்மீர் தர்கா என்று அவ்வப்போது தர்காக்களுக்கு சென்று உங்களின் வணக்கத்தை செலுத்துகிறீர்கள். இது குர்ஆனின் கட்டளைக்கு மாற்றமான செயல். முகமது நபி கூட தனது அடக்கஸ்தலத்தில் யாரும் பிரார்த்தனை செய்ய வர வேண்டாம், இறைவனிடம் மட்டுமே தொழுது கேளுங்கள் என்று கூறியுள்ளார்கள். இந்த சமாதி வழிபாடு என்பது ஷியாக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. முகலாய மன்னர்கள் அதிகம் பேர் ஷியாக்களாக இருந்ததால் நகர்வலம் வரும்போது அங்கங்கே உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு சமாதியை காட்டி அவர்கள் இனாமாக நிலங்களை பெறுவார்கள். இது ஒரு மறைமுக வியாபாரமாக அந்த காலத்தில் நடந்தது. அடங்கியிருப்பவர் நல்லவரா கெட்டவரா என்பது கூட பலருக்கு தெரியாது. பீடி மஸ்தான் அவுளியானா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பீடியை குடிச்சிட்டே உட்காந்து குளிக்காமல் முடிய சடமுடியாக வளர்த்துக்கிட்டு மனநோயாக கிடந்த ஒரு ஆளை போய் அவர் இறந்து போக அந்த இடத்துல ஒரு தர்காவை கட்டி பீடி மஸ்தான் அவுளியான்னு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நிறைய தர்காக்கள் உருவானது. ஒருவர் நல்லவரா கிட்டவரா என்பதை இறைவன் தான் முடிவு செய்ய முடியும். மேலும் குர்ஆனில் பல இடங்களில் தனக்கு இணையாக சிறு தெய்வ வழிபாடு செய்பவர்களை இறைவன் கடுமையாக கண்டிக்கிறான். அந்த தவறை மன்னிக்கவே மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்கிறான். தொன்மையான இந்து மதம் சீரழிந்து அதன் உண்மை முகத்தை இழந்ததற்கு முக்கிய காரணம் சிறு தெய்வ வழிபாடு. இந்த சிறு தெய்வ வழிபாட்டை இந்துக்கள் எதிர்க்காமல் அனுமதித்தால்தான் ஏகதெய்வ வணக்கம் நம்ம தமிழர்களிடத்தில் மறைந்து போனது. உண்மையிலேயே இந்த கீழடியெல்லாம் நம்ம தோண்டி பார்க்கும்போது எந்த ஒரு சாமி சிலைகளும் கிடைக்கல. இப்போ வணங்கக்கூடிய முருகனோ பிள்ளையாரோ வேறு எந்த சரஸ்வதி எந்த சாமி சிலைகளும் கிடைக்கல. அப்போ அவர்கள்லாம் ஏகதெய்வ வணக்கத்தை தான் இருந்திருக்கிறாங்க கீழடியில் நம்ம தோண்டி பார்க்கும்போது. இஸ்லாமிய வேத நூலான குர்ஆனும் இறை தூதரான முகமது நபி இது போன்ற தர்கா வணக்கங்களை தடை செய்திருப்பதாலும் இனி வரும் காலங்களில் தர்கா வணக்கங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று உங்கள் தளத்தில் ஒரு செய்தியை பிரசுரித்திருந்தீர்கள். அதன் வாசகமானது மியூசிக் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட், பீத்தோவன் என்று வருகிறது. அதாவது இந்த உலகை மாற்றும் சக்தி இசைக்கு உண்டு என்று சொல்கிறீர்கள். பீத்தோவன் என்ற இசைக்கலைஞருக்கு இந்த செய்தி உண்மையாக தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் இவ்வாறு எண்ண மாட்டான். இந்த உலகை மாற்றி போடும் சக்தி இறைவேதமான குர்ஆனுக்குத்தான் உண்டு. இசை என்பது நமது வாழ்வில் ஒரு அங்கம், அவ்வளவுதான். இசையே வாழ்க்கையாகி விடாது. இசைக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதால் அதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறது இஸ்லாம். உங்களின் நண்பர் யுவன் சங்கர் ராஜா சில நாட்கள் முன்பு இஸ்லாத்தை ஏற்றதை அறிவீர்கள். இசையை உருவாக்கி அதில் பல வெற்றியும் கண்டவர் யுவன் சங்கர் ராஜா. 100 படங்களுக்கு மேல் சொந்த இசையால் இளைஞர்களை கட்டி போட்டவர். ஆனால் அந்த இசையில் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. அவருக்கு மன அமைதியை கொடுத்தது குர்ஆனின் வசனங்கள் தான். அதனை அவரே பத்திரிகை பேட்டியில் சொன்னதை பார்த்தோம். ஒரு குர்ஆன் வசனம் வருது பாருங்கள். குர்ஆன் 13:28 இறைவன் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் இறைவனின் நினைவால் அமைதியுறுகின்றன. கவனித்தில் கொள்க, இறைவனின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன. அதாவது அந்த வசனத்தையே இறைவன் 2 முறை அதை அழித்து சொல்கிறான் பாருங்கள். மேற்கண்ட இறை வசனத்தின் மூலம் இறைவன் மன அமைதி பெறுவதற்கு இறைவனை பற்றிய நினைவை வழியாக காட்டுகிறான். 2 முறை அதனை அழுத்தமாக சொல்வதிலிருந்து குர்ஆனின் வார்த்தைகள் தான் ஒரு மனிதனின் மனதை அமைதிப்படுத்தும். அதற்கு சிறந்த உதாரணம் தான் யுவன் சங்கர் ராஜாவின் மனமாற்றம். அதுக்கு முன்னாடி அவர் அம்மாலாம் இறந்து போனப்போ வெறும் குடியில் மூழ்கி போய், அதாவது உலகத்தையே வெறுத்து போய் மனைவியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் மன உளைச்சலில் இருந்தப்போ தான்
நண்பர்கள் மூலிமா குர்ஆன் கிடைக்கிது, அதன் மூலம் அவருக்கு நேர் வழி கிடைக்கிது. அதாவது எனவே நிரந்தரமான மன அமைதி இசையால் கிடைக்காது, நம்மை படைத்த இறைவனின் வார்த்தைகள் தான் கிடைக்கும் என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம். அடுத்து உங்களின் புதிய ஹிந்தி படமான ஹைவே ஒரு பாடல் வருகிறது. பத்தா குடி என்ற பாடலில் நாம ரப்பகா நாம் ஷாயிகா அலி 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 என்று வருகிறது. இது பஞ்சாபி பாடல். நான் விளங்கி கொண்ட வகையில் முகமது நபியின் மருமகன் அலியை நினைத்து பாடுவதாக நினைக்கிறேன். இந்த படத்தின் டைரக்டர் இம்தியாஸ் அலி சியா பிரிவை சேர்ந்தவர். இதற்கு முந்தைய படமான ராக் ஸ்டாரிலும் தர்கா வணக்கத்தை வலிந்து புகுத்தினார். இந்த படம் இன்னும் வெளியாகவில்லை. அதில் என்ன காட்சிகளை புகுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை. ஷியாக்கள் கலீஃபா அலியை மிக உயர்த்திய அபுபக்கர், உஸ்மான் போன்ற கலீஃபாக்களை மட்டம் தட்டுவர். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பொய்யுரைப்பர். தகவல் தொடர்பு அதிகம் இல்லாத அந்த காலங்களில் இஸ்லாமிய எதிரிகள் இடையில் புகுந்து முஸ்லீம்களுக்குள் 2 பிரிவுகளை உருவாக்கிவிட்டனர். அதாவது இந்த முகமது நபி காலத்திலலாம் இது கிடையாது, இந்த ஷியா பிரிவுலாம் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் சில விஷமிகள் உள்ளே புகுந்து முஸ்லீம்களை 2ஆக பிரிச்சுட்டாங்க, அவ்வளோதான். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டுருக்குறாங்க. குர்ஆனிலோ நபி மொழிகளிலோ ஷியா என்ற வார்த்தையே கிடையாது என்பதிலிருந்து இவர்கள் புதிதாக உருவாக்கிய கூட்டத்தினர் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த படத்தின் கதையின் நாயகன் அலி என்றும் அதனை பற்றி நீங்கள் பாடுவதாக இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கலீஃபா அலியை உயர்த்தி நீங்கள் பாடுவதாக காட்சி அமைந்திருந்தால் இது போன்ற தவறுகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அடுத்து, இஸ்லாத்தை சொல்ல எத்தனையோ வழிகள் இருக்க சினிமாவை தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஒரு தொழில் என்ற முறையில் அதில் ஈடுபடுங்கள். இஸ்லாமும் சில கட்டுப்பாடுகளும் இசையை அனுமதிக்கிறது. இஸ்லாமிய கருத்துக்களை சொல்ல சினிமா பாடல்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை உங்கள் இன்பாக்ஸிலும் இட்டுள்ளேன். நேரம் இருப்பின் படித்து நேர்வழி பெற பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அந்த பதிவை முடித்தேன். இது பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதுனது. பிளாக்கரில் நான் எழுதி பதிவாக போட்டது. அதுதான் இப்போ நம்ம யூடியூப்பில் ஏற்றிருக்கிறோம். அதாவது இந்த சமாதி வழிபாடை நபிகள் நாயகம் கண்டிக்கிறதை பற்றி சில வசனங்களையும் பார்ப்போம். யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏனெனில் அவர்கள் தங்களை நபிமார்கள் மற்றும் நல்லவர்களின் கபர்களை மசீதாக ஆக்கி கொண்டார்கள், சமாதிகளை தொழுமிடமாக ஆக்கி கொண்டனர். நூல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸு. சமாதிகள் பூசப்படுவதையும் அவற்றில் எதனையும் எழுதப்படுவதையும் அதன் மீது கட்டிடம் எழுப்பப்படுவதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்தனர். அறிவிப்பவர் ஜாபிர். நூல் திருமதி. உயரமாக்கப்பட்ட எந்த சமாதியையும் தரைமட்டமாக்காமல் விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கட்டளையிட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அறிவிப்பவர் அபுல் ஐயாஸ் அல் அஜதி. இதெல்லாம் சமாதிகள் கட்டக்கூடாதுங்கிறதுக்கு நபிகள் நாயகம் தடுத்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து, நாங்கள் புலாலா என்ற நபித்தோழரோடு இத்தாலியில் இருந்தோம். அங்கே எங்கள் தோழர் ஒருவர் இறந்து விட்டார். அவரை நாங்கள் அடக்கம் செய்த பின் புலாலா அவர்களை கபரை தரைமட்டத்திற்கு சமப்படுத்தும்படி உத்தரவிட்டார்கள். அவ்வாறு செய்யப்பட்டது. பின்னர் கபரை தரைக்கு சமமாக்கும்படி ரசூல் அவர்கள் உத்தரவிட்டதை நான் செவியிட்டு இருக்கிறேன் என்று கூறினார்கள். ஆதாரம் முஸ்லீம். இத்தாலியில் ஒரு சகோதரர் இறந்து போகிறப்ப நபிகள் நாயகம் சொன்னதை வச்சு அந்த சமாதியை சமப்படுத்துகிறாங்க. எனது கபரை விழாக்கள் நடக்கும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள், உங்கள் வீடுகளையும் சமாதிகளாக ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் எங்கிருந்த போதும் எனக்காக சலவாத்து சொல்லுங்கள், அது என்னை வந்தடையும். அறிவிப்பர் அபூ ஹுரைரா. கபர்கள் மீது நீங்கள் உட்காராதீர்கள், அதனை நோக்கி தொடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாக அபி மிர்சத் என்ற நபித்தோடு அறிவிக்கின்றார். ஆதாரம் முஸ்லீம். கபருங்கிறது சமாதி தமிழில். ஆக இதெல்லாம் எந்த அளவு கடுமையாக இஸ்லாம் தடுக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவோம்.